இலங்கைக்குள் ஊடுருவியுள்ள இந்திய உளவுத்துறை அர்ஜுனாவின் பின்னணி சாடும் அமைப்பாளர் மகிந்தவை கைது செய்வதில் அனுர தயக்கம் வெளியான பின்னணி ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு மதுபான நுகர்வில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் தவறான இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் விமர்சனம் வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு குறித்து வெளியாகியுள்ள தகவல் பெரியாரை இகழ்ந்து பேசிய சீமானுக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்புகள் கனடாவின் அடுத்த பிரதமருக்கு தேவைப்படும் முக்கிய தகவல் இந்தியாவின் ஒத்திசேவையை சேர்ந்து 400 பேருக்கு அதிகமானவர்கள் இலங்கையின் பல பிரதேசங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை தேடி பார்க்க வேண்டும் என மக்கள் போராட்டக் குழுவின் அமைப்பாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கம் தற்போது இந்தியாவுடன் சூது பொருளாதாரம் ஒன்றையே மேற்கொள்ளப் போகின்றது. அதாவது சூது விளையாடி பணம் சம்பாதிக்கும் பொருளாதாரத்தையே தயாரிக்கவே முயற்சிக்கின்றது. சீனாவுடன் கடன் பெற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நிர்மாணிப்பதன் விளைவு என்ன என்பது எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். துறைமுகத்தை நிர்மாணிக்க பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்த முடியாமல் இறுதியில் துறைமுகத்தை சீனாவிற்கு விற்பனை செய்தார்கள். அதே நிலையே இந்தியாவுடன் எங்களுக்கு ஏற்படும். அத்துடன் அதானிக்கு உலகில் எங்கும் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இங்கு அதானியுடன் பணியாற்றுவோம் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இது யாரும் கேட்டதற்கு ஜனாதிபதி தெரிவித்த ஒன்று அல்ல, இது முன்கூட்டியே அறிவிப்புகள். அதேபோன்று எட்கா ஒப்பந்தத்திற்கு 2016 பாரிய எதிர்ப்பு வந்தது. இறுதியில் அந்த ஒப்பந்தத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டது. அந்த எதிர்ப்புக்கு மக்கள் விடுதலை முன்னணி பாரிய அளவில் முன்னின்று செயற்பட்டு வந்ததை நாங்கள் கண்டோம். ஆனால் மீண்டும் அந்த எட்கா ஒப்பந்தத்திற்கு பேச்சுக்கு வந்திருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் இந்தியா இலங்கையின் தேசியவாத அரசியலை நெருக்கடிக்குள்ளாக்க செயற்பட்டு வருவதாக நமக்கு நினைக்க தோன்றுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் திடீரென தோன்றினார். அப்போது அவர் இல்லை. ஆனால் இன்று வடக்கின் பேச்சாளராக செயற்பட்டு வருவது யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவாகியுள்ள வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்களை கொண்டு வந்து இந்தியா என்ன செய்ய போகின்றது என எமக்கு தெரியாது. அதே நேரம் உத்தியோகபூர்வமற்ற தகவலின் பிரகாரம் இந்தியாவில் ஒத்திசேவையை சேர்ந்து 400 பேருக்கு அதிகமானவர்கள் இலங்கையின் பல பிரதேசங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் என மக்கள் போராட்டக் குழுவின் அமைப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் சாட்சியங்களுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, ஜனாதிபதி வழக்கறிஞர் மற்றும் உயர் சட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே குற்றம் செய்யும் எந்தவொரு நபரின் நிலை என்னவாக இருந்தாலும் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இங்கு வழக்கின் தாமதத்தை பாதிக்கும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் வழக்கு கோப்புகள் முழுமையடையாததற்கான காரணங்கள் குறித்து சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த கலந்துரையாடலின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் மூத்த அதிகாரிகள் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி இருக்கின்றனர். நாட்டில் 8.3 மில்லியன் லிட்டர் அளவில் மது அருந்துதல் குறைந்துள்ள போதும் அரச வருமானம் 11.6 பில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மது மீதான கலால் வரி 20% அதிகரிக்கப்பட்டமை அடுத்து இந்த பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மது மற்றும் புகையிலை வரிகள் மீதான சமீபத்திய அதிகரிப்பை வரவேற்று ஏடிஐசி என்ற மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மைய நிர்வாக இயக்குனர் சம்பத் டி சேரம் இந்த நடவடிக்கை பொது சுகாதார அபாயங்களை குறைப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தகுந்த படியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிகப்படியான குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுடன் இத்தகைய நடவடிக்கைகள் ஒத்துப்போகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டு சிகரெட் விற்பனையும் கணிசமான சரிவை கண்டுள்ளது. இதன் அளவு 521.5 மில்லியன் அலகுகளால் குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் சிகரெட்டுகளிலிருந்து வரி வருமானம் 7.7 பில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளது.
இது காலால் வரி அதிகரிப்பின் இரட்டை நன்மைகளை காட்டுகின்றது என்று மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மைய நிர்வாக இயக்குனர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா சிறந்த செயற்றிட்டமாக இருந்தபோதும் தவறான இடத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார். சிங்களவார இதழொன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கிளீன் ஸ்ரீலங்கா செயற்றிட்டம் இந்த நாட்டிற்கு அத்தியாவசியமான ஒரு திட்டம். ஆனால் அதனை மேல்மட்டத்தில் இருந்தே ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏராளமான தொழிற்சாலைகள் நச்சு புகைகளை வெளியிட்டும் நச்சு கழிவுகளை வெளியிட்டும் சுற்றுச்சூழலுக்கு பாரிய தீங்கை ஏற்படுத்துகின்றன. அவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் முதலில் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்றிட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் இந்த அரசாங்கம் அதனை தவறான இடத்திலிருந்தே ஆரம்பித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதி வரிகளில் ஏற்படும் உயர்வு குறித்து இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தம்முடைய கவலைகளை எழுப்பியுள்ளது. தற்போது இந்த வரிகள் சராசரியாக 300% உள்ளன. எனினும் சங்கத்தின் கூற்றுப்படி வாகன இறக்குமதியின் பின்னர் சில வாகனங்களுக்கு வரிகள் 400% முதல் 500% வரை அல்லது 600% வரை கூட உயரக்கூடும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. பல அடுக்கு வரி விதிப்பு காரணமாக வரிகள் கூர்மையான அதிகரிப்பு ஏற்படலாம் என்று சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கி குறிப்பிட்டுள்ளார். வாகனத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு சிறப்பு இறக்குமதி வரி உள்ளது. கூடுதலான ஒரு சொகுசு வரி உள்ளது. மேலும் 3 CIF என்ற செலவு காப்புறுதி மற்றும் பொருள் மதிப்பில் சேர்க்கப்படுகின்றன. அதற்கு மேல் 18% வெட் வரி விதிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக ஒரு வாகனத்தின் இறுதி விலையை நிர்ணயிக்க 4 வகையான வரிகள் இணைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சில வாகனங்கள் மீதான வரிகள் கணிசமாக அதிகரிக்கும் என்று சங்கம் கணித்துள்ளது. உதாரணமாக வேகன் ஆர் மீதான வரிகள் 1.6 மில்லியன் ரூபாய்களில் இருந்து 1.8 மில்லியன் ரூபாய்க்கு மேல் உயரக்கூடும். விட்ஸ் மீதான வரிகள் 2 மில்லியனிலிருந்து தோராயமாக 2.4 மில்லியனாக உயரக்கூடும். டொயாட்டா அக்வா, ஹொரோலா மற்றும் ஆக்சியோ போன்ற வாகனங்களுக்கான வரிகள் 6.6 மில்லியனை தாண்டக்கூடும். இந்த நிலையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு கடுமையாக உயரும் என்ற போதும் ஏற்கனவே உள்ளூர் சந்தையில் உள்ள வாகனங்களின் விலையில் சிறிதளவு அதிகரிப்பையே காண வாய்ப்புள்ளது என்று அந்த சங்கம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை அதிகரித்து வரும் வரிகள் இருந்த போதிலும் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் மற்றும் விநியோக நிலைமை சீராக்கக்கூடும் என்பதனால் காத்திருக்குமாறு மாணிக்கி கோரிக்கை விடுத்துள்ளார். தந்தை பெரியார் பெண்ணுரிமைக்காக போராடவில்லை என்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனி பெண்ணுரிமைக்காக போராடியதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருவதற்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வருகின்றார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சீமான் மீது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இதுவரை சுமார் 70 போலீஸ் நிலையங்களில் சீமானுக்கு எதிராக வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அத்துடன் சீமானின் இந்த பேச்சால் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளும் அதிருப்தி அடைந்து அந்த கட்சியை விட்டு வெளியே வருகின்றனர் என்று ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. கனடாவில் ஆளுங்கட்சியான லிபரல் கட்சியின் அடுத்த தலைவருக்கு இருமொழி ஆற்றல் அத்தியாவசியமானது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது பிரதமராக கடமையாற்றி வரும் ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகியுள்ளார். இந்த நிலையில் குறித்த பதவிக்கு அடுத்த தெரிவாக போகும் நபர் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் அறிவு கொண்டவராக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடாவின் லிபரல் கட்சியின் முக்கிய அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் கனடாவில் அரச கர்ம மொழிகளான பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகியவற்றை பேசக்கூடிய ஒருவரை லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு பொருத்தமானவர் என அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றனர். அத்துடன் வரவிருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரெஞ்சு மொழி ஆற்றல் குறைவாக உள்ளவர் அல்லது அந்த மொழி பேச தெரியாதவர் தலைவராக இருந்தால் அவர் அல்லது கியூபெக்கில் பெரிய சவால்களை எதிர்கொள்வது உறுதி என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.